இன்றைக்கி சோசியல் மீடியா ஃபுல்லாக ஒரு சிறுமி பேசுன அந்த வீடியோ தான் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. ஒரே வீடியோவை திரும்ப 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 போட்டு கேட்டுட்ருக்கிறேன், சகிக்கவே இல்லை. எந்த வீடியோவையும் அந்த அளவுக்கு அதிக நேரம் பார்த்ததில்ல. ஆனால் அந்த மாணவியுடைய பேச்சு எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. ஒரு தயக்கம் இல்லாமல் எடுத்த எடுப்பில் டவுட்டு தானே வருது, நியாயம் தானே அந்த குரல் இருக்கே, திரும்ப 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 ஒரு 100 தடவை கேட்டிருப்பேன் அதை. சரி, நான் எதுக்காக இந்த இடத்த காட்டிகிட்டு இருக்கேன்றதை சொல்லிடுறேன். அந்த குழந்தை சொன்ன மாதிரியே எனக்கும் ஒரு டவுட் வந்துச்சு. அது எந்த இடம்னா, நாங்கள்லாம் ஸ்கூல் போகும்போது இந்த வழியாக தான் போகணும். அப்போது இந்த பாலம் இல்லை. இங்கே ஒரு தடம் தெரியுது பாருங்கள், இதில் இறங்கி அப்படியே போய் அங்கே கரை ஏறிக்குவோம். 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த ஓடையை கடந்து தான் போகணும். காக்கி டவுசர் போட்டிருப்போம். இந்த டவுசரெல்லாம் நனைஞ்சிருச்சுன்னா சீக்கிரம் காயாது. இந்த ஓடையில் எப்போவும் வருஷம் ஃபுல்லாக தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கும். இப்போல்லாம் தண்ணியை பார்க்குறது ரொம்ப அதிசயமாக இருக்குது. அந்த கரையேறி அப்படியே அந்த மலை இருக்குது பாருங்கள், அந்த மலையோரமாக அப்படியே நடந்து போனால் ஒரு 3-3.5 கிலோமீட்டர் வரும். ஒரு 3.5 கிலோமீட்டர் போனால் தான் அங்கே ஒரு தார்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு ஸ்கூல் இருக்கும். அங்கே தான் நான் 5ஆம் வகுப்பு வரலையும் படித்தேன். அந்த மெத்தக்கொட்டாய் பஸ் ஸ்டாப்பில் நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம். சுற்றி இருக்கிற எல்லா மாணவர்களும் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த மலை அடிவாரத்தில் அப்படியே போகணும். அப்படி போனால் தான் ஸ்கூல் போக முடியும். அப்போது அது வந்து ஒரு காட்டு பகுதி, உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பூந்து போகணுங்கிறதுனால ஏதாவது காட்டு விலங்குகள் வரலாம், பாம்பு பல்லின்னு எதையாவது பார்த்து பயந்துக்குவோம். அதனால் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா போகணும். அது வரைக்கும் அங்கே இருக்கிற மெத்தக்கொட்டாய் பஸ் ஸ்டாப்பில் நாங்கள் எல்லோரும் உட்காந்துருப்போம். நாங்கள் உட்காந்துருக்கிறதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கொடிக்கம்பம் இருக்கும். அந்த கொடிக்கம்பத்தில் தீவிக்கா கொடி பறக்கும். கீழே அந்த பில்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாசகம் எழுதியிருக்கும். கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், அதை பரப்புகிறவன் அயோக்கியன், வணங்குகிறவன் காட்டு மிராண்டி, இப்படி ஒரு வாசகம் அதில் எழுதியிருக்கும். அதை நான் படிப்பேன். அதை படிச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். அப்புறம் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் ஒன்றா கிளம்பி போனோம்னா அப்படியே அந்த மலை அடிவாரமாக போகும்போது அங்கே ஒரு கோயில் இருக்கும். ஒரு சின்ன அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்தடியே ஒரு சின்னதாக ஒரு கல் வச்சு தான் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் ஒரு கரையான் புத்து இருக்கும். அந்த புத்தை சுற்றி தான் எல்லோரும் சாமி கும்பிடுவாங்க. அந்த புத்து மண்ணை கொஞ்சம் எடுத்து வாயில் போடுறதும், நெத்தியில் திருநீர் மாதிரி இட்டுக்கிறதும், அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கூலுக்கு போயிடுவோம். இப்படி நாங்கள் கூட வந்த எல்லா மாணவர்களும் இதை செய்யும்போது நான் யோசிப்பேன். அதாவது இங்கே இருக்கிற அந்த தூணில் கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இதை படிச்சுட்டு அப்படியே அங்கே போய் கரையாம்புத்தை நோண்டி எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு போகிறோமே, இதெல்லாம் சரியா? அங்கே தான் எனக்கு டவுட்டு வந்துச்சு. என்ன வந்துச்சு? டவுட்டு. எனக்கு இந்த பகுத்தறிவை தூண்டியது அங்கேருந்து அந்த தூண் தான். அந்த தூண் இப்போது இடித்து அகற்றப்பட்டு விட்டது. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோவை போடுறேன். ரொம்ப வருஷமாக இந்த தூணை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப வருஷமாக இந்த கொடியை பறந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் இப்போது இடையில கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த வழியாக வரேன். ரொம்ப நாளாக இது இப்படியே கிடக்குது, நாம் இதை புதுப்பிக்கலாம், நாம் இதுக்கு பெயிண்ட் அடித்து இன்னும் கொஞ்சம் பளபளப்பாக மாற்றுவோம், நம்மளை மாதிரி யாருக்காவது ஒரு பகுத்தறிவு பிறக்கும் இல்லையா, அப்படி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோமே அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கிற சமயத்தில் இன்றைக்கி மேட்டூர் போயிட்டு திரும்பி வரும்போது பார்க்குறேன், எல்லாம் இடித்து தரமட்டமாக்கியிருக்காங்க. இங்கு மூட நம்பிக்கைகளை வளர்க்குற எத்தனையோ அடையாளங்கள் இருக்குது. இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் விரோதமாக எத்தனையோ அடையாளங்கள் இருக்குது. அந்த அடையாளங்களை எல்லாம் அழிக்காமல் இப்படி பகுத்தறிவை தூண்டுகிற இந்த மாணவி சொல்கிறாங்க இல்லையா, டவுட்டு தானே சார் வருது, கேள்வி கேட்டால் தப்பா, நியாயம் தானே? என்ன கேள்வி கேட்க தூண்டிய அந்த கொடிக்கம்பம் இருக்குது, அதை இன்றைக்கி இடித்து அகற்றினதுக்கப்புறம் ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த பதிவு போடுறேன். நேற்று வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நல்லா இருந்துச்சு. நான் யோசித்தேன், இந்த இடத்துல தானே உட்காந்துருப்போம், இதை பார்த்து தானே நம்ம கடவுளை பற்றின ஒரு தேடுதல் இங்கே தானே தொடங்குச்சு அப்படின்லாம் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு இன்றைக்கி பேருந்துலேருந்து வந்து இறங்கி அந்த இடத்த பார்க்குறேன், எல்லாம் இடித்து தரமட்டமாக்கியிருக்கு.
பக்கத்தில் சக்தி அண்ணன்னு ஒருத்தர் இருப்பார், அவரை கூப்பிட்டு கேட்டேன். அண்ணா எப்படிண்ணே, யாருண்ணே பண்ணது அப்படின்னு கேட்டேன். இல்லை, இது நீதிமன்ற உத்தரவு, அதுபடி தான் இடிச்சிருக்காங்க, வேறு யாரும் சமூக விரோதிகள் இதை செய்யலை அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ரொம்பவே சங்கட்டமாக இருந்துச்சு. இங்கே மூட நம்பிக்கைகளை பரப்புகிற எத்தனையோ இடங்கள் இருக்குது. அதாவது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரான எத்தனையோ அடையாளங்கள் இருக்குது. அதையெல்லாம் அழிக்காமல் மக்களை சிந்திக்க தூண்டுகிற இது போன்ற அடையாளங்களை எல்லாம் அழிச்சிட்டா நம்மளை எந்த மாதிரியான இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க?